இங்கே அருணுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டோட கஷ்டம் மூலியமா வீட்டை வித்துட்டு வெளியூருக்கு போயிடுறாங்க. வெளியூருக்கு போன அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கச்சி கல்யாணத்துக்கு வரார். தங்கச்சி கல்யாணம் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை சந்திச்சுட்டு இருக்கும். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் யாருன்னே அவர் தெரியல. மற்றவங்களாம் விசாரிச்சு பார்க்குறாரு. அவங்கக்கிட்ட கேட்கறது முன்னாடி இவருக்கு ஒரு மாதிரியா இருக்காங்க. தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்ததுனால தங்கச்சிக்கு போய் கிஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வர்றாரு. அங்கே பார்த்தா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்களில் நிற்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தார்ல, அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கூடங்கிறாரு. ஆனால் வந்து அவர் கூட்டிகிட்டு போகிறதுல ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என் கூட இருங்க, என் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ அங்கே போய் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அதான் என்ன ஞாபகம் இருக்குதா, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்துட்டுருக்கேன்னு சொன்னால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஞாபகம் வரல. வாங்க சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் வந்து தான் குடிச்சிட்டு இருக்கோம். அவரோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை வந்து பார்த்தீங்கன்னா மாடு வளர்த்துட்டு இருக்கேன். அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு கூட்டிகிட்டு போவேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் சின்ன வயசில் ஒரு சைக்கிள் கொடுத்தீங்க, அந்த சைக்கிளில் தான் நானும் எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா போவோம் அப்படின்னு சொல்லி அந்த சைக்கிளை ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறேன் கூப்பிடுவார். அதனால் கோயிலுக்கு குளத்துலலாம் போயிட்டு வந்து கொஞ்சம் வந்துட்டு வராங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞாபகம் வரல. அதனால் வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு நாள் ஃபோன் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுருவார்.